Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல வெப் டெவலப்மெண்ட் உடைய நேஷனல் குவிஸ் வித் சர்டிஃபிகேட் பத்தி தான் பார்க்க போறோம். டெய்லி இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே டெய்லியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு பவர்ஃபுல் மீடியா அஃபீஷியலில் மெசேஜ் பண்ணிக்கலாம். அதை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நான் அதுலேயுமே அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ தட் அதன் மூலிமா கூட யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதுலேயும் ஆக்சஸ் பண்ணலாம். 29 rupees கொடுத்து நீங்கள் என்னோடய சேனலில் ஜாயின் பண்ணால் நான் லிஸ்ட் பண்ணிக்கிற பர்க்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னாலும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் தான் வெப் டிசைனிங் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்கான குவிஸ் லிங்க் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் ஃபஸ்ட் நம்ம பேசிக்கான இன்ஃபர்மேஷனில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆன்லைனில் வெப்சைட் டிசைனிங் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கொஷின் கேட்டிருப்பாங்க. சிம்பிளாக HTML கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதோட கொஷின்ஸ் ப்ளஸ் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்கள் நேமை தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்கள் சர்டிஃபிகேட்லேயும் பிரிண்ட் ஆகும். இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்னு கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல்னால் அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. காலேஜில் படிக்கிறீங்கன்னா காலேஜ் நேம், அப்படி இல்லாட்டி கம்பெனி நேம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் என்ன டிகிரி படிக்கிறீங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஸராக இருந்தால், ப்ரொஃபஷ்னல்ஸாக இருந்தால் எந்த டெசிக்னேஷன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு, அப்படி படிக்கிறதா இருந்தால் எந்த கோர்ஸில் உங்களுக்கு விருப்பம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸையும் கொடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி உதவி, என்னோட சேனலை 72% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ என்ன மாதிரி சில யூடியூபர்ஸ் உழைப்பை நம்பியே இருக்காங்க. ஸோ எங்களுக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா WWW ஆக்ரோனமோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் வேர்ல்ட் வைட் வெப். நெக்ஸ்ட், தி ஜாப் ஆஃப் அ கிராஃபிக் டிசைனர் டீல்ஸ் வித் தி ப்ரெசன்டேஷன் அண்ட் தி ஃப்ரண்ட் அண்ட் சைட் ஆஃப் வெப் டிசைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமாம், கிராஃபிக் டிசைனுங்கிறது ஃப்ரண்ட் அண்ட் டிசைனுக்கு ரிலேட்டடாக பண்ணுவாங்க. ஸோ இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A. Which element surrounds the HTML document content that will display in the browser window கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பாடி டேக்ல கொடுக்கறது தான் வந்துட்டு ப்ரௌசர் விண்டோவில் நமக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு, கன்சிடர் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்னு சொல்லி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க டைட்டில்குள்ளே. ஸோ ஆங்கிள் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற டேர்மை நம்ம என்னன்னு சொல்வோன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா எலமெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் வெப் அட்ரஸ்னு சொல்லி ஒரு வெப் அட்ரஸை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அட்ரஸோட டாப் லெவல் டொமைன் எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ .com தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, எந்த டெக்னாலஜி அனிமேஷன் யூஸ் பண்ண க்ரியேட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் HTML. நெக்ஸ்ட், 404 எரர்னால் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபைல் வந்துட்டு ஃபவுண்டாக இல்லை, ஃபைல் வந்துட்டு கிடைக்கல. இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஃபைலையோ பேஜோ இல்லைன்னா 404 காமிக்கும். ஸோ செல் பேடிங்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ செல்லுக்கும் கண்டென்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு, எந்த சிம்பிளில் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் கமெண்ட் பண்ண யூஸ் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் A. 2 ஸ்லாஷ் கொடுத்து தான் ஜாவா ஸ்கிரிப்டில் கமெண்ட் பண்ணுவீங்க. PHP என்ன பண்ணுங்கிறத கேட்குறாங்க. ஸோ இது ஆக்சுவலி ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் B. நெக்ஸ்ட்டு, பைத்தானில் ஹலோ வேர்ல்ட் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் A. பிரிண்ட்னு கொடுத்து நீங்கள் கண்டென்ட் கொடுப்பீங்க. இப்போது இந்த சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் இமெயில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு மெயில் வந்திருக்கும். இதில் வந்துட்டு உங்கள் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நான் என்னோடய சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு காமிக்கிறேன் வியூ பண்ணி. இதில் உங்கள் நேம் போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன குவிஸ் அட்டென்ட் பண்ணீங்களோ அதோட நேம் இருந்துச்சு, டேட்டும் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணினாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் குவிசஸ்லாம் வந்துட்டு என்னோட சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறையவே கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குற அப்ளை லிங்க் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு தெரில. ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும், லிங்க் எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரேன். என்னோட சேனலில் இருக்கிற எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, டிஸ்கிரிப்ஷனுக்கு போகிறதுக்கு ஒரே மெத்தட். நான் உதாரணமாக இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணுன்னா, இங்கே ரைட் சைடில் ஒரு குட்டியாக ஆரோ மார்க் இருக்குல்ல, ஸோ அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே மோர்னு இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லி ஓப்பன் ஆயிரும். இங்கே என்னோட சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், மற்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கான லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அதுக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் சென்டராக இந்த மாதிரி லிங்க்குன்னு சொல்லி ஹைலைட் பண்ணியும் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் அப்ளை லிங்க் எடுத்துக்கலாம். இதே மாதிரி உங்கள் லைஃப் அண்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள்.